நம்பர் ஒன் ஸ்கில் டு மேக் மணி ஆன்லைன். நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்காக பார்ட் டைமா பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஃபுல் டைமா பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க எந்த மாடல், அதாவது ஃப்ரீலான்சிங் மாதிரி, ஜாப் மாதிரி செய்யறதுனாலும் சரி, பிசினஸ் மாதிரி செய்யறதுனாலும் சரி, நம்பர் ஒன் ஸ்கில் ஒன்று உங்களுக்கு தேவை. அந்த என்ன ஸ்கில்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். அந்த ஸ்கில் என்னன்னு சொல்லி, நான் ஒரு என்டர்பிரனரா, அதோட சேர்த்து அஃபிலியேட் மார்க்கெட்டரா, அதோட சேர்த்து டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் யோக் யூனிவர்சிட்டியில ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்டா அது என்னன்னு சொல்லி சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ட்ரெடிஷனல் எஜுகேஷனையும் படிச்சிருக்கேன், ஆன்லைன் எஜுகேஷனை படிச்சிருக்கிறேன். ஆன்லைன்ல நிறைய மணி மேக் பண்ணிருக்கேன். மோர் தென் $100,000 US மேல நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல நம்பர் ஒன் ஸ்கில்னு சொல்லி நீங்க படிக்க வேண்டிய ஸ்கில் எதுன்னு சொன்னா மார்க்கெட்டிங் ஸ்கில். அதுலேயும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில். ஐயோ எங்களால் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணலாம், சரி என்ன கஷ்டம், நாங்கள் மொத்த காட்டணும், வீடியோ செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நோ, மார்க்கெட்டிங்கிறது பெரிய வாஸ்டான ஃபீல்டு உண்டு. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது, ஓகே. அடுத்தது பிளாகிங் இருக்குது. நீங்கள் முகமத்துமே ஹார்ட் தேவை. அடுத்தது எல்லாத்துக்குள்ளேயுமே இப்போ ஏஐயை வச்சு ஏஐ மார்க்கெட்டிங்னு சொல்லி நிறைய வந்துட்டு, ஏஐ கண்டென்ட் கிரியேஷன், ஏஐ பிளாக் ரைட்டிங், ஏஐ ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் சொல்லி நிறைய விஷயமான மார்க்கெட்டிங் வந்துருக்குது. பட் நானும் இந்த யூஜி பீரியட்ல எப்படா மணி மேக் பண்ணலாம், ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லி ஆன்லைன்ல நிறைய இடத்தை தேட போகக்குள்ள நிறைய விஷயம் வந்தீங்க. முதலாவது ஃப்ரீலான்சிங் வந்தீங்க, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். பிசிக்கல் ப்ராடக்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்தீங்க, ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்தீங்க, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ராப் ஷிப்பிங் வந்தீங்க, அதை செஞ்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு இ காமர்ஸ் ஸ்டோர்ல, அதாவது ஷாப்பிஃபைல ஸ்டோர் போட்டு அதுல ட்ராப் ஷிப்பிங் செஞ்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு ஈபேல ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி பார்த்தேன், ஓகே. அதுக்கு பிறகு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள போனேன், ஓகே. அதுக்கு பிறகு திரும்ப கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்தேன். இப்படி எல்லா ஆன்லைன்ல மணி மேக்கிங் மெத்தட் எல்லா விஷயத்தையும் செய்யக்குள்ள எல்லா விஷயமுமே ஒரு விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணி நின்றீங்க. என்னன்னு சொன்னா, நீங்க யூடியூபரா இருந்தா நிறைய ஏர்ன் பண்ணலாம்ன்றது அன்னரம் எனக்கு இருந்த டோட்டோக்கு. அன்னரம் எனக்கு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்னு சொல்லி எனக்கு தெரியல, ஓகே. இது நான் சொல்றது 6-7 வருஷத்துக்கு முதல். எல்லா ஆன்லைன் பிசினஸ் எடுத்தாலும் யாரெல்லாம் யூடியூபரா இருக்காங்களோ அவங்க தான் நிறைய ஏர்ன் பண்றாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அதுல யூடியூபரா இருக்கிறவங்க நிறைய ஏர்ன் பண்றான். அன்னரம் யூடியூப் தான் கடும் ஃபேமஸ், அன்னரம் டிக்டாக் எல்லாம் ஃபேமஸ் இல்ல. அன்னரம் யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க நிறைய ஃபேமஸ். என்னடா விஷயம் எனக்கு எடுத்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தாலும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல யூடியூப்ல யாரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் பெரிய நல்ல ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீச் பண்றாங்க, ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் எடுத்தா ட்ராப் ஷிப்பிங்கை டீச் பண்ற, ட்ராப் ஷிப்பிங்கை ஆன்லைன்ல செய்யற யூடியூபர் மாதிரி ஃபேமஸா இருக்காங்க. வெளியால போய் அதை யூடியூப்ல செய்யாம, அதாவது யூடியூபர் ஒன்று இல்லாம செய்யறாக்களை பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஃபேமஸா இல்ல. அதுக்கப்புறம் சரி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும்னா எல்லாமே யூடியூப் காட்டுது, அப்ப நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு தான், அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்குள்ள வரேன். யூடியூப் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கக்குள்ளதான் எனக்கு அதுக்கு பிறகு விளங்கினிக்கு நம்ம என்ன படிக்கிற விஷயம்ங்கிறது மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்ங்கிற விஷயம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல யூடியூப் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இருக்கணும், ஹுக் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அதுக்கு SEO செய்யணும், யூடியூபா இருந்தாலும் யூடியூப் SEO எப்படி செய்யணும், கூகுள்ல பிளாக் எழுதுறதுக்கு பிளாகுக்கு எப்படி SEO செய்யணும், எப்படி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யணும், அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த இதுல தான் நான் படிச்செடுத்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் வர ஆரம்பிச்சிக்கு. ஸோ இவ்வளவு காலத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா SBU கன்சல்டன்சியால 700க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 100க்கு மேல வாய்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், சக்சஸ் டெஸ்டிமோனியல்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். $100,000 மேல சேல்ஸ் நடந்திருக்கு எங்களோட ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம் as well as affiliate சேல். நான் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டரா இருக்கேன், ஓகே. நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டரா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச வகு கூட இன்றைக்கு கூட எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பெசிவ் ரெக்கரிங் கமிஷன் சொல்ல பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் காரணம் என்னன்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்றங்கிறத நான் கற்றுக்கொண்டது. நீங்க ஆன்லைன் ட்ராப் ஷிப்பிங் செய்ய போனாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போனாலும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்ய போனாலும் சரி, கிரிப்டோ கரன்சியில் செய்ய போனா நீங்க கிரிப்டோ கரன்சி செய்யறது மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்யறது மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. ஆனா இருந்தாலும் நீங்க கிரிப்டோ கரன்சியையும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கையும் செய்யக்குள்ள அதோட சேர்த்து மார்க்கெட்டிங்கை இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, கிரிப்டோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்றதை விட 10 மடங்கு 100 மடங்கு கூட நீங்க அதோட சேர்த்து ஏர்ன் பண்ணலாம். இது நிறைய குருஸ் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, கிரிப்டோ கரன்சில ஏர்ன் பண்றதை விட கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல கூடுதலா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா கண்டென்ட் கிரியேட் பண்ற குருஸ் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல ஏர்ன் பண்றதை விட ஃபாரெக்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல கூடுதலா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி கைஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது எனக்கு பயங்கரமா சக்சஸ் அந்த ஒரு பிசினஸ் மாடல் உண்டு.
வந்து ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆல்சோ இப்போ நான் யோக் யூனிவர்சிட்டியில் டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 95 to 96 விதமான அவங்க படிச்சு தர விஷயம் அவ்வளோ எனக்கு தெரியும். பிளஸ் ஒரு 5 விதமான விஷயம் புது விஷயங்கள் படிச்சாலும் அவங்களோட கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்கணும்னா லைக் ஸ்டில் ட்ரெடிஷனல் வேல கூடுதலா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்ல. இன்னும் டிக்டாக் பொட்டன்ஷியல், கண்டென்ட் கிரியேஷன் பொட்டன்ஷியல், எப்படி இந்த டிக்டாக் பேஸ் பண்ணி யூடியூபை பேஸ் பண்ணி எப்படி என்டர்பிரினர்ஷிப் எல்லாம் உருவாது, பெரிய பெரிய $1 million கம்பெனிஸ் எல்லாம் எப்படி உருவாதுங்கிற இன்னும் அவங்க வரல. இன்னும் ட்ரெடிஷனல் எஜுகேஷன் எல்லாம் இருக்காங்க. அது நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ற ஸ்கில். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் படிச்சாலும் சரி, கண்டென்ட் கிரியேஷன் படிச்சாலும் சரி, இமெயில் மார்க்கெட்டிங் படிச்சாலும் சரி, இல்லாட்டி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படிச்சாலும் சரி, நீ என்ன மார்க்கெட்டிங் படிச்சாலும் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற விஷயம் நீங்க படிச்சு எடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க வேற ஒரு ஆளுக்கு கீழே போய் நீங்க ஒர்க் பண்ணியும் நல்ல மணி மேக் பண்ணிக்கலாம். என்ன இது ஒரு ஹை இன்கம் ஸ்கில். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட ஓன் ப்ராடக்ட் எடுத்து செல் பண்ணி கூட மணி மேக் பண்ணலாம். நீங்க ஓன் ப்ராடக்ட் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா உங்களோட ஓன் ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ண தெரியாட்டி நீங்க ஓன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்க உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ்ல உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்கில்ல பயன்படுத்தி செல் பண்ணி நீங்க மணி மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஆள்ற ப்ராடக்டோ சர்வீஸையோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் நீங்க சேல் பண்ற மூலம் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த ஓன் ப்ராடக்ட் செல் பண்ற மூலம் மணி மேக் பண்றேன். அதோட சேர்த்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறது மூலமாகவும் நான் earn பண்றேன். நான் இன்னொரு ஆளுக்கு மார்க்கெட்டிங் ஒர்க் அதாவது ஜப்பா நான் செய்ய போகல. ஆனா நான் நினைச்சா நான் எங்க வேணும்னாலும் போய் என்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்கில்ல அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நான் மந்த்லி சேலரியோட நான் earn பண்ணிக்கொள்ளலாம். நான் அதை செய்யாம நான் எந்த ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ், ஓன் ப்ராடக்ட்ஸ் நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நான் வேற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்களுக்கு நான் அஃபிலியேட் மார்க்கெட்டராகவும் நான் போய் earn பண்ணிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணி தாராளமா ஃப்ரீயா earn பண்ணிக்கொள்ளலாம். இதுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னா நீங்க இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண தேவை. இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னா இல்ல, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கட்டாயம் செய்ய எந்த அவசியமும் இல்லை. நீங்க தாராளமா இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம் கண்டென்ட் கிரியேட் பண்றது மூலமா. கண்டினியூஸா நீங்க நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி போறல என்ன பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை விட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்லயே, அதாவது ஆர்கானிக் மார்க்கெட்டிங்லயே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனக்கு இங்கே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும். நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் போகணும். ஸோ அதனால நான் செய்யறல. நீங்க உங்களோட பணம் இருக்கணும்னா செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தாராளமா 100% ஃப்ரீயாவே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு thousands of dollars நீங்க ஈஸியா earn பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல அதுலயும் பர்டிகுலரா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா 100% ஃப்ரீயான HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை படிச்சு ஆல்ரெடி நிறைய பேர் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட டெஸ்டிமோனி எல்லாமே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனல்ல லிங்க் பண்ணணும் சொன்னா HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி எல்லா டீடைல்ஸும் பார்த்துக்கொள்ளலாம். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டெஸ்டிமோனி தந்திருக்காங்க, அடுத்தது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் earn பண்றாங்க எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கொள்ளலாம். பிளஸ் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீ. அது எவ்வளவு காலத்துக்கு ஃப்ரீயா கொடுப்பேன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பாக்குற டைம்ல அது இருக்குமா இல்லையான்னு கூட தெரியா. ஸோ இருக்கா இல்லையா அந்த இல்லாம ஆகிறதுக்கு முதல் குயிக்கா அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி 100% ஃப்ரீ நாலேஜ், அதாவது இந்த 6 வருஷத்துக்கு மேற்பட்ட எந்த மார்க்கெட்டிங் நாலேஜ் அதுல நான் டீச் பண்ணிருக்கேன். எனக்கு எது ஒர்க் ஆகுது, எனக்கு எது சக்சஸ் தந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணிருக்கேன் 100% ஃப்ரீயா. அதை நான் ஃப்ரீயா கொடுக்குற அவ்வளவு காலத்துக்குள்ளேயும் தேவையான ஆட்கள் அதை கிரப் பண்ணிக்கொள்ளுங்க. சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.